ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளில அற்புதமா பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சங்கம யுகத்துல நம்ம சேவை 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 தான் செய்யணும். அப்பதான் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவாக ஆக முடியும். சேவையில தான் நன்மை அடங்கி இருக்குன்னு பாபா சொல்றாங்க. அடுத்து பாபா சொல்றாரு, பக்தினால பகவான் திருப்தி ஆவதில்லை. பாருங்க, அரை கல்ப காலம் பக்தி தான் நம்ம செய்து வந்தோம். ஆனா பகவான் அதுல திருப்தி அடையலையே, ஆஸ்தி கொடுக்கலையே. அதனால பக்தினால பகவான் திருப்தி அடைவதில்லை அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. அடுத்தது பாபா அழகா சொல்றாரு, சத்யுகத்துல பாருங்க தங்க நாணயங்கள் இருந்தது, திரேதா யுகத்துல பாருங்க வெள்ளி நாணயங்கள் இருந்தது, இப்ப கலியுகத்துல பாருங்க வெறும் காகித நோட்டு இருக்கு. இப்ப உலகம் எவ்வளோ மோசமானதாக இருக்கிறது. பாபா தங்க யுகத்தை நமக்காக கொடுக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய உலகம் துக்கம் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க. அடுத்தது பாபா சொல்றாங்க, ஒரு இடத்துல வெள்ளம் வந்தது அப்படின்னா அந்த தண்ணினால எவ்வளோ, ஏன்னா சுற்றிலும் தண்ணி தான் இருக்கு, தீவா இருக்கு, அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. சத்யுகத்துல பாருங்க கிணற்றுக்கான அவசியம் கூட இல்லை, தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அந்த தண்ணி தான் பருகுவாங்க. இதுல தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை தளபதியாக இருந்தாலும் உங்கள் முன்னால் எதுவுமே இல்லைன்னு பாப்பா சொல்றாங்க. ஏனால் நீங்கள் 3 காலங்களையும் நல்லா தெரிஞ்சிட்டோம். நம்ம புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இதே நஷாலா நம்ம இருக்கணும். கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகணும். பாபா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைய முரளியில சொல்லியிருக்காரு. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 19/7/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் நன்றாக சேவை செய்யுங்கள், பிரஜைகளை உருவாக்குங்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் சேவைதான் செய்ய வேண்டும், இதில்தான் நன்மை இருக்கிறது. கேள்வி: பழைய உலகத்தின் விநாசத்திற்கு முன்னால் ஒவ்வொருவரும் எந்த அலங்காரம் செய்ய வேண்டும்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் தங்களுடைய அலங்காரம் செய்யுங்கள். இந்த யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாகும். நீங்கள் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் இந்த சரீரத்தை அலங்காரம் செய்வதற்கான அவசியமில்லை. இது ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதது. இதிலிருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள். விநாசத்திற்கு முன்பாக பாபாவிற்கு சமமாக இரக்க மனமுடையவராகி தன்னுடைய மற்றும் பிறருக்கும் அலங்காரம் செய்யுங்கள். கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள். ஓம் சாந்தி. பாபா தூய்மையாவதற்கான வழியை சொல்வதற்காக வருகின்றார் என்பதை குழந்தைகள் இப்போது நல்ல விதத்தில் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவரை இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே அழைக்கப்படுகிறது. எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள். ஏனென்றால் தூய்மையான உலகம் கடந்து விட்டது. இப்போது தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது. தூய்மையான உலகம் எப்போது சென்றது, எவ்வளவு காலம் ஆயிற்று என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா மீண்டும் அதாவது பிரம்மா பாபாவின் உடலில் வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் தான் அழைத்தீர்கள், பாபா தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். நாங்கள் எவ்வாறு தூய்மையாவது? நாம் தூய்மையான உலகத்தில் இருந்தோம், இப்போது தூய்மையற்ற உலகத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு, பழைய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. உறுதியான கட்டடம் கட்டுங்கள் என்றால் இதனுடைய ஆயுள் இத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று கூறுவார்கள். அரைகுறையான கட்டிடம் கட்டினால் இதனுடைய ஆயுள் இத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்வார்கள். இது எத்தனை ஆண்டுகள் வரை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த முழு உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பது மனிதர்களுக்கு தெரியாது.
எனவே கண்டிப்பாக பாபா வந்துதான் சொல்ல வேண்டியிருக்கும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இப்போது இந்த பழைய உலகம் முடிய வேண்டும். புதிய தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. புதிய உலகத்தில் மிகவும் குறைந்த மனிதர்கள் இருந்தார்கள். புதிய உலகம் சத்யுகமாகும். அதை சுகதாமம் என்று சொல்கிறார்கள். இது துக்கதாமமாகும். இதனுடைய முடிவு கண்டிப்பாக வர வேண்டும். பிறகு சுகதாமத்தின் வரலாறு திரும்பவும் நடக்க வேண்டும். அனைவருக்கும் இதை புரிய வைக்க வேண்டும். பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்லுங்கள். லௌகீக தந்தையை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். பரலௌகீக தந்தையை தெரிந்திருக்கவில்லை. சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். கச்சமச்ச, அதாவது ஆமை மீன் அவதாரம் அல்லது 84 லட்சம் பிறவிகளில் கொண்டு சென்று விட்டார்கள். உலகத்தில் யாருமே பாபாவை தெரிந்திருக்கவில்லை. பாபாவை தெரிந்தால் தானே புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கல் முள்ளிலெல்லாம் இருந்தால் ஆஸ்தி என்ற விஷயமே இருக்க முடியாது. தேவதைகளின் பூஜையும் செய்கிறார்கள், ஆனால் யாருடைய தொழிலையும் தெரிந்திருக்கவில்லை. இந்த விஷயங்களில் ஏதும் அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே முதலில் முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். வெறும் படங்களிலிருந்து மட்டும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் பாவம் பாபாவையும் தெரிந்திருக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து இந்த படைப்பு எவ்வாறு படைக்கப்பட்டது என்று படைப்பை பற்றியும் தெரிந்திருக்கவில்லை. யாரை பூஜிக்கின்றார்களோ அந்த தேவதைகளின் ராஜ்யம் எப்போது இருந்தது எதுவும் தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் சூரிய வம்ச ராஜ்யம் நடந்தது. பிறகு சந்திர வம்ச ராஜ்யம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நடந்தது என்று புரிந்து கொள்கிறார்கள். இதைத்தான் அஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. பாபா இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்தார். பிறகு நீங்கள் திரும்பவும் சொல்கிறீர்கள். பாபா கூட திரும்பவும் கூறுகிறார் அல்லவா, இப்படி புரிய வையுங்கள், செய்தியை கொடுங்கள், இல்லை என்றால் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். இங்கே அமர்ந்து கொள்வதால் ஒன்றும் நடக்காது. ஆமாம், வீட்டில் அமர்ந்திருப்பவர்களும் வேண்டும். அவர்கள் நாடகத்தின்படி அமர்ந்திருக்கிறார்கள். யஜ்ஞத்தை பராமரிப்பவர்களும் கூட வேண்டும். பாபாவிடம் எவ்வளவு குழந்தைகள் வருகிறார்கள் சந்திப்பதற்கு. ஏனென்றால் சிவ பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி பெற வேண்டும். லௌகீக தந்தையிடம் ஆண் குழந்தை பிறந்தது என்றால் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டும் என்று அது புரிந்து கொள்ளும். பெண் குழந்தை சென்று பாதி வாழ்க்கை துணையாக மாறுகிறது. சத்யுகத்தில் ஒருபோதும் சொத்துகளின் மீது சண்டை நடப்பதே இல்லை. இங்கே காம விகாரத்திற்காக சண்டை நடக்கிறது. அங்கேயோ 5 பூதங்கள் இருப்பதில்லை. எனவே துக்கம் என்ற பெயர் அடையாளம் கூட இல்லை. அனைவரும் நஷ்டமோகாவாக, அதாவது மோகத்தை நஷ்டம் செய்தவர்கள், பற்று இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சொர்க்கம் இருந்தது, அது கடந்து விட்டது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். சித்திரங்களும் இருக்கின்றன. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சிந்தனை இப்போது வருகிறது. இந்த சக்கரம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சாஸ்திரங்களில் சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யம் 2500 ஆண்டுகள் நடந்தது என்று எழுதப்படவில்லை. பரோடாவின் ராஜ்ய பவனில் ராமாயணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தித்தாள்களில் படித்தேன். ஏதாவது ஆபத்துகள் வந்தால் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக மனிதர்கள் பக்தியில் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஒன்றும் பகவான் திருப்தி அடைவதில்லை. இது நாடகத்தில் அடங்கியுள்ளது. பக்தியின் மூலம் பகவான் திருப்தி அடைவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், அரை கல்பம் பக்தி நடக்கிறது. தாங்களாகவே துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தி செய்து செய்து பணம் அத்தனையும் அழித்து விடுகிறார்கள். இந்த விஷயங்களை சேவையில் இருக்கக்கூடிய மிக குறைந்தவர்களை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் செய்திகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஈஸ்வரிய பரிவாரம் என்று புரிய வைக்கப்படுகிறது. ஈஸ்வரன் வல்லலாவார். அவர் வாங்கக்கூடியவர் இல்லை.
அவருக்கு யாரும் கொடுப்பதில்லை. மேலும் வீணாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற பைசா கொடுத்தேன் என்று பாபா குழந்தைகளிடம் கேட்கின்றார். உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றினேன். பிறகு அவை அனைத்தும் எங்கு சென்றது? இந்த அளவிற்கு எதுவும் இல்லாதவர்களாக எப்படி ஆனீர்கள்? பிறகு இப்போது நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் எவ்வளவு பல மடங்கு பாக்கியவானாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது இந்த பழைய உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை. இது அழிய வேண்டும். மனிதர்களிடம் இருக்கும் அதிக பணம் எதுவும் கையில் வந்து சேரப்போவதில்லை. விநாசம் நடந்தது என்றால் அனைத்தும் அழிந்துவிடும். அவ்வளவு மைல்களில், அதாவது தொலைதூரம் வரை பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்றவற்றை கட்டியிருக்கின்றன. அதிகத்திலும் அதிகமான சொத்துகள் இருக்கின்றன. அனைத்தும் அழிந்துவிடும். ஏனென்றால் நமது ராஜ்யம் இருந்த பொழுது வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அங்கே அளவற்ற செல்வம் இருந்தது. இன்னும் போக போக என்னென்ன நடக்கிறது என்று பார்க்க போகின்றீர்கள். அவர்களிடம் எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, தாள்கள், அதாவது பணங்கள் போன்றவை இருக்கின்றன. அவை அனைத்திற்கும் பட்ஜெட் வருகிறது. இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு செலவு என்று அறிவிக்கின்றார்கள். இப்போது ஏவுகணைகளுக்கு அவ்வளவு செலவு செய்கிறார்கள். அதிலிருந்து வருமானம் எதுவும் இல்லை. இது வைத்துக் கொள்ளும் பொருளும் இல்லை. தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவைகள் வைக்கும் பொருட்கள். பொன்னுலகமாக இருக்கும்போது தங்க நாணயம் இருக்கிறது. திரேதா யுகத்தில் வெள்ளி இருக்கிறது. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கிறது. பிறகு குறைந்து குறைந்து இப்போது பாருங்கள் என்ன வருகிறது? காகித நோட்டுகள். வெளிநாடுகளிலும் கூட காகிதத்தில் வருகிறது. காகிதம் ஒன்றுக்கும் உதவாததாகும். மீது என்ன இருக்கும்? இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்ற அனைத்தும் அழிந்துவிடும். ஆகையால் பாபா கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இவை எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ இவை எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் அழிந்துவிடும். யார் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் இந்த சரீரம் கூட பழையது, ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதது. இந்த உலகமே இன்னும் கொஞ்ச காலத்திற்காகத்தான் ஆகும். ஏதாவது இடம் இருக்கிறதா என்ன? அமர்ந்து அமர்ந்த மனிதர்களுக்கு என்னவாகிறது? இதயம் நின்று விடுகிறது. மனிதர்களின் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாதது. சத்யுகத்தில் அப்படி இருக்குமா என்ன? அங்கே யோக பலத்தினால் உடல் கல்பத்தருவை போல இருக்கும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கிடைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார். இது மோசமான உலகமாகும். இப்போது யோக பலத்தின் மூலமாக அலங்கரிக்க வேண்டும். அங்கே குழந்தை கூட யோக பலத்தின் மூலம் பிறக்கும். அங்கே விகாரத்தின் விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகத்தை தூய்மையாக்குகின்றீர்கள் என்றால் மற்றவை என்ன பெரிய விஷயம்? இந்த விஷயங்களை கூட யார் தங்களுடைய வம்சத்தினர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அது வீடாகும். ஆனால் மனிதர்கள் அதனை நமது வீடு என்று கூட புரிந்து கொள்வதில்லை. ஒரு ஆத்மா செல்கிறது, மற்றொன்று வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். உலகம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை தெரிந்துள்ளீர்கள். ஆகையால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள். பாபாவிற்கு மாணவர்களாகிவிடட்டும், அனைத்தையும் தெரிந்து கொள்ளட்டும், குஷி அடையட்டும் என்று புரிந்து கொண்டு முயற்சி செய்கிறீர்கள். நாம் இப்போது அமரலோகம் செல்கிறோம். அரை கல்பம் பொய்யான கதை கேட்டோம். இப்போது நாம் அமரலோகம் செல்ல போகிறோம் என்ற குஷி நிறைய இருக்கட்டும். இப்போது இந்த மரண லோகத்தின் கடைசியாகும். நாம் குஷியின் பொக்கிஷத்தை இங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வருமானத்தை ஈட்டுவதில், பையை நிரப்புவதில் நன்றாக ஈடுபட வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. இப்போது மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பையை நிரப்ப வேண்டும், அவ்வளவுதான். இரக்க மனமுடையவர்களாக எப்படி ஆவது என்பதை பாபா கற்றுத்தருகிறார். கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள்.
இந்த கேள்வியை எந்த சந்நியாசியோ வித்வான் போன்றவர்களோ கேட்க முடியாது. சொர்க்கம் எங்கிருக்கிறது, நரகம் எங்கிருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளவுதான் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், விமானப்படை தளபதியாக இருக்கட்டும், தரைப்படை தளபதியாக இருக்கட்டும், கப்பல் படை தளபதியாக இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு முன்னால் இவர்களெல்லாம் என்ன? மீதி இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சொர்க்கத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த சமயம் எல்லா பக்கங்களிலும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு அவர்களுடைய விமானங்கள் அல்லது இராணுவத்திற்கு அவசியம் இருக்காது. இவை அனைத்தும் அழிந்துவிடும். மீதம் கொஞ்சம் மனிதர்கள் இருப்பார்கள். இந்த விளக்குகள், விமானங்கள் போன்றவை இருக்கும். ஆனால் உலகம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். பாரதம்தான் இருக்கும். மாடல்கள் எப்படி சிறியதாக உருவாக்குகின்றீர்களோ அது போலாகும். கடைசியில் மரணம் எப்படி வரும் என்று வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. மரணம் நேர் எதிரிலேயே இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே அணுகுண்டுகளை வீசுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எங்கு விழுகிறதோ அங்கு அனைத்தும் அழிந்துவிடும். இராணுவம் போன்றவை எதற்கும் அவசியமில்லை. ஒவ்வொரு விமானம் கூட கோடிக்கணக்கில் செலவை சாப்பிட்டு விடுகிறது. அனைவரிடமும் எவ்வளவு தங்கம் இருக்கிறது? டன்களாக தங்கம் இருக்கிறது. அவை அனைத்தும் கடலுக்குள் சென்றுவிடும். இவை அனைத்தும் ராவண ராஜ்யம் ஒரு தீவாகும். கணக்கில் அடங்காத மனிதர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சேவையில் மும்மரமாக ஈடுபட்டிருக்க வேண்டும். எங்கேயாவது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் பாருங்கள், எவ்வளவு பிஸியாகி விடுவார்கள். அனைவருக்கும் உணவு போன்றவைகளை சேர்க்கும் சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள். தண்ணீர் வருகிறது என்றால் முதலிலேயே ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். எனவே அனைத்தும் எப்படி அழியும் என்று சிந்தியுங்கள். உலகத்தை சுற்றி சமுத்திரம் இருக்கிறது. விநாசம் நடந்தால் நீரில் மூழ்கிவிடும். எங்கும் தண்ணீரோ தண்ணீர். புத்தியில் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யம் இருந்தபோது இந்த பாம்பே, கராச்சி போன்றவை இருக்கவில்லை. பாரதம் எவ்வளவு சிறியதாக இருக்கும், அதுவும் இனிய நீரின் மீது. அங்கே கிணறு போன்றவைக்கு அவசியமில்லை. நீர் அருந்துவதற்கு மிக சுத்தமாக இருக்கும். நதிகளில் விளையாடுவார்கள். அழுக்கின் விஷயம் எதுவும் இல்லை. பெயரே சொர்க்கம், அமரலோகமாகும். பெயரை கேட்டதுமே வெகு விரைவாக பாபாவிடமிருந்து முழுவதுமாக படித்த ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. படித்து பிறகு படிப்பிக்க வேண்டும். அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ஆஸ்தி எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் பாவம் பாபாவை தெரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகின்றார், தூய்மையாகுங்கள். யாருக்கு கைகளில் சொர்க்கம் கிடைக்கிறதோ அவர்கள் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டார்கள்? எங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது, நாங்கள் ஏன் ஒரு பிறவி தூய்மையாக மாட்டோம் என்று கேளுங்கள். பகவானுடைய மகா வாக்கியம், நீங்கள் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆனீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆவீர்கள். இந்த ஒரு பிறவி மட்டும் என்னுடைய ஸ்ரீமத் படி செல்லுங்கள். ரக்ஷாபந்தன் கூட இதனுடைய அடையாளமாகும். எனவே நாம் ஏன் தூய்மையாக இருக்க முடியாது? எல்லையில்லாத தந்தை உத்தரவாதம் அளிக்கிறார். பாபா பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்திருந்தார். அதை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அளவற்ற சுகம் இருந்தது. இது துக்கதாமமாகும். பெரிய நபர் ஒருவருக்கு நீங்கள் இப்படி புரிய வைத்தீர்கள் என்றால் அனைவரும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யோகத்தில் இருந்து சொன்னீர்கள் என்றால் அனைவருக்கும் நேரம், காலம் எல்லாமே மறந்துவிடும். யாரும் எதுவும் சொல்ல முடியாது. 15-20 நிமிடங்களுக்கு பதிலாக 1 மணி நேரம் கூட கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த சக்தி வேண்டும். தேக அபிமானம் இருக்கக்கூடாது. இங்கு சேவை மற்றும் சேவைதான் செய்ய வேண்டும். அப்போதுதான் நன்மை நடக்கும்.
ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் பிரஜைகளை எங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியே பாபா தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து விடுவாரா என்ன? பிரஜைகள் 2 கிரீடம் உடையவர்களாக ஆகின்றார்களா என்ன? உங்களுடைய குறிக்கோளே 2 கிரீடம் உடையவராக ஆவதாகும். பாபா குழந்தைகளுக்கு உற்சாகமூட்டுகிறார். பிறவிகளுக்குமான பாவங்கள் தலையில் இருக்கிறது. அதை யோக பலத்தின் மூலம்தான் அழிக்க முடியும். மற்றபடி இந்த பிறவியில் என்னென்ன செய்தீர்களோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? பாவத்தை அழிப்பதற்கு யோகம் போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி இந்த பிறவியினுடையது ஒன்றும் விஷயமல்ல. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான யுக்தியை பாபா அமர்ந்து சொல்கின்றார். மற்றபடி கிருபை போன்றவைகள் எல்லாம் சாதுக்களிடம் சென்று கேளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். அமரலோகத்திற்கு செல்வதற்காக சங்கம யுகத்தில் குஷியின் பொக்கிஷத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. தன்னுடைய பையை நிரப்பிக்கொண்டு இரக்க மனமுடையவராகி கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக வேண்டும். 2. கைகளில் சொர்க்கத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். தன்னை சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு யுக்திகளை படைத்து தன் மீது தானே கருணை காட்ட வேண்டும். யோக பலத்தை சேமிக்க வேண்டும். வரதானம். தலைவரை எப்போதும் கூட வைத்து இணைந்த ஸ்வரூபத்தின் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ நடிகர் ஆகுக. குழந்தைகள் பாபா என்று மனதார கூறும் பொழுது திலாராம் ஆஜராகி விடுகிறார். அதனால்தான் தலைவர் பாபா கூட இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. மேலும் விசேஷ ஆத்மாக்கள் என்றாலே இணைந்த ரூபத்தில் இருப்பர். எங்கு பார்க்கின்றேனோ அங்கு நீதான் இருக்கின்றாய் என்று உலகத்தில் கூறுகின்றனர். ஆனால் குழந்தைகளாகிய நாம் கூறுகின்றோம், நாம் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் பாபா கூடவே இருக்கின்றார். செய்பவர் செய்விப்பவர் என்று கூறப்படுகின்றார் எனில் செய்பவர் மற்றும் செய்விப்பவர் இணைந்த ரூபம் ஆகிவிடுகிறது. இந்த நினைவிலிருந்து நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள் விசேஷ நடிகர்களாக ஆகிவிடுகின்றனர். ஸ்லோகன். தன்னை இந்த பழைய உலகத்தின் விருந்தாளி அதாவது கெஸ்ட் என்று புரிந்து கொள்ளும் போது பழைய சன்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டிவிட முடியும். அதாவது கெட் அவுட் செய்ய முடியும். ஓம் சாந்தி.